உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்தியாவை ஆண்ட பல்வேறு முன்னணி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதம அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பல்வேறு அரசியல் துறையில் இருக்கிற முன்னணி ஆளுமைகள் எல்லாம் கிராமப்புறங்களிலிருந்து, கிராமப்புற சூழல்களிலிருந்து வளர்ந்து மக்களோடு நீண்டகால சமூக அரசியல் பொருளியலோடு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் தான் இந்தியா முழுக்க அரசியல் பொறுப்புக்கு வந்தார்கள். அப்படி தமிழ்நாட்டினுடைய நட்சத்திர தலைவராக விளங்கியவர் நம்முடைய ஐயா கோவை செல்லினார் அவர்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற திரைப்படத்துறையில மிக ஒரு வலிமையான அந்தஸ்திலே இருந்து திரைத்துறையில கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களை கவர்ந்த புரட்சித் தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மா உள்ளிட்ட முன்னணி கலைஞர்களோடு, திரைப்பட கலைஞர்களோடு நெருக்கமான உறவை வைத்திருந்த தலைவர். அதே போன்று பகுத்தறிவு தளத்திலே, தமிழ் இனமான மொழி தளத்திலே மிக வலிமையான பங்களிப்பை, மிக வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தி இந்தியாவிலே ஜனநாயகம், சுதந்திரம் கேள்விக்குறியாக்கப்பட்ட பொழுது, நெருக்கடிகளை அமுல்படுத்தப்பட்ட பொழுது, நெருக்கடி காலத்திலே மிசாவை, நெருக்கடி காலத்திலே அடக்குமுறையை சந்தித்து மாதக்கணக்கிலே சிறையில் இருந்த ஒரே ஒரு மேற்கு மண்டலத்தில் இருந்த குக்குவேளா கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு முன்னணி தலைவர். எல்லா வகையான வாய்ப்பும், வசதியும், கல்வியும், மேம்பட்ட வாழ்க்கை சூழலில் இருந்த பொழுதும் கூட இந்த மக்களினுடைய அரசியல், சமூக, பொருளாதார விடுதலைக்காக தமிழ் என்றாலும், மொழி என்றாலும், இனம் என்றாலும், ஈழ விடுதலை என்றாலும், உழவர்கள் என்றாலும், விவசாயம் என்றாலும், சமூகங்களுக்கு இடையில் இருக்கிற நெருக்கடிகளிலே சமூகங்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் அப்படிப்பட்ட சமூக ஒற்றுமைக்காகவும் சமூக பாதுகாப்பாகவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த மகத்தான தலைவர் ஐயா கோவை செல்லினார் அவர்கள். அந்த மகத்தான கோவை செல்லினார் ஐயாவுடைய நினைவு நாளிலேதான் நம்முடைய தமிழ்நாடு கூட்டமைச்சர் பேரவை 2001 14/3/2001 துவக்கப்பட்டு அது 25 ஆண்டு காலத்தை கடந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐயாவின் நினைவிடத்திற்கு வந்து உரிய மரியாதையை செலுத்தி ஐயாவின் கனவுகளை நனவாக்க களத்தில் அயராது பாடுபடுகிற, தொண்டாற்றுகிற, சமரசமில்லாமல் போராடுகிற மகத்தான மக்கள் பேரியக்கம் நம்முடைய தமிழ்நாடு கூட்டமைச்சர் பேரவை. ஐயாவின் புகழை சுமந்து ஐயாவுடைய கனவுகளை நனவாக்க இந்த மண்ணின் கால்நடைகளோடு மண்ணை உழுது பயிர் செய்கிற இந்த மக்கள் சமூகத்திற்கு, அரசியல் பற்றற்று கிடந்த இந்த சமூகத்திற்கு, கோழைகளாய், பேடிகளாய், மூடர்களாய் கிடந்த இந்த சமூகத்திற்கு அறிவை ஊட்டியவர், கோழைகளாக கிடந்த இந்த சமூகத்திற்கு வீரத்தை ஊட்டிய தலைவர் நம்முடைய கோவை செல்லினார் அவர்கள். ஈழ தமிழர்களிலிருந்து விடுதலை போராட்டத்திலே விடுதலை புலிகளை மிக கடுமையாக கடைசி நிமிடம் வரை தடாவும் பொடாவும் இருந்த பொழுதே ஆதரித்த மகத்தான தலைவர். பல்வேறு சமூக இயக்க தலைவர்களோடு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முன்னணி தலைவர்களோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தவர். மாசற்றவர், லட்சம், ஊழல், கையூட்டு எதொன்றுக்கும் அடிபடியாமல் கடைசி வரை தன் ஈட்டிய சொந்த பணத்தையே செலவு செய்து பொருளே சேர்க்காத ஒரு மிகச்சிறந்த இந்த சமூகத்தில் பிறந்து பொருள் தேடாத, குடும்பத்தை கூட தன்னுடைய குடும்ப வளத்துக்காக, குடும்ப உறுப்பினர்களுடைய ஈன்ற குழந்தைகள், கட்டிய மனைவியுடைய இன்ப துன்பங்களை கூட பற்றி கவலைப்படாமல் சமூகத்தின் மீதும், மண்ணின் மீதும், அரசியல் மீதும், சமூகத்தின் மீதும் பற்றோடு உயிரிழக்கிற வரை போராடிய தியாகி நம்முடைய ஐயா கோவை செல்லினார் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கோவை செல்லினார் ஐயாவுடைய கனவை நனவாக்க ஏற்கனவே நம்முடைய செந்தில் சிவகுமார் ஐயா சுட்டிக்காட்டியதை போல ஒரு 10 ஆண்டு காலம் நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்று 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய இயக்கம், நம்முடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தனியரசு சட்டமன்றத்திலே நாம் பணியாற்றினோம். இப்போது 5 ஆண்டுகள் எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு மறுக்கப்பட்ட பொழுது இந்த வாய்ப்பை மீண்டும் தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்றிருக்கிற, உலகங்களுக்கு படைப்பாளர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பியை பெற்றிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு புதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு தொழிலதிபர் பேரவையை அங்கீகரித்து தொகுதி ஒதுக்கீடு செய்து அந்த நாள் அறிவிப்பு மிக விரைவில் வரும் என்கின்ற செய்தியோடு ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஏற்கனவே நம்முடைய இயக்கத்தில் வலிமையாக இருக்கிற இயக்கங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் தமிழ்நாடு தொழிலதிபர் பேரவையும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே
ஒரே அணியில் நின்று இளைஞர் மண்டலம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐயா கோவை செல்லியார் காலத்திலே எப்படி எழுச்சிகள் இருந்ததோ அது புகழ் மங்காமல் திராவிட கருத்தியலும் பகுத்தறிவு கருத்தியலும் தமிழ் இனம் மொழி கருத்தியலும் இங்கு செழித்து வளர்ந்ததோ நம்முடைய பெத்தாம்பாளையம் பழனிசாமி கவுண்டர் ஐயா காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பகுத்தறிவு சுடர் தந்தை பெரியாரின் கரம் பற்றியது உலகம் முழுக்க பற்றி படர்ந்த அந்த சுடரை ஏந்தி நின்ற தலைவர் ஐயா கோவை செய்யனார், ஏந்தி நின்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா, அதை தொடர்ந்து ஆச்சரியாரத்திலிருந்து உயிர் மூச்சுவதை கட்டி காத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வழியில் இப்பொழுது நம்முடைய முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் நம்முடைய இயக்கத்தை 26 தேர்தலில பொது தேர்தலில அங்கீகரித்து ஆதரித்திருக்கிறார். அப்ப குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவையும் ஒரே அணியில் இருந்து இந்த அரசியல் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டினுடைய புதிய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு தொடர்ந்து வந்து ஆண்ட நம்முடைய முதல்வர் மீண்டும் தொடர்ந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வென்று அறுதி பெரும்பான்மையோடு வென்று தனிப்பெரும்பான்மையோடு வென்று மீண்டும் அவர் முதல்வர் அணியினை அமர்த்துகிற வரை தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவையும் ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகமும் 6.5 கோடி வாக்காளர்களும் உலகம் முழுக்க பரவிவாழுகிற 10 கோடி தாய் தமிழ் சமூகமும் இந்த மண்ணை, மொழியை, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை பாசிசத்தின் பிடியிலிருந்து பல்வேறு நெருக்கடிகளிலிருந்து நம்மை மீட்டு இந்த மண்ணுக்கான அரசியலை, நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டை, நாகரிகத்தை பாதுகாக்கிற இந்த அரசியலை, இந்த ஜனநாயக, இந்த முற்போக்கு சமூக நீதிக்கான அரசியலை, கூட்டமைப்பை அதிபெருமையானோடு வெற்றி பெற செய்வதற்கும் நாம் ஐயாவின் நினைவு நாளில் உறுதியேற்று இந்த தேர்தலில் நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, வெற்றியை நுகர்வதற்கு நாமும் வென்று கூட்டணியில் இருக்கிற அனைவரையும் வெல்லச் செய்து தமிழ்நாடு முதலமைச்சரை மீண்டும் முதல்வர் அணியில் ஏற்றுவதற்கு நாம் அயராது பாடுபடுவோம், அதற்காக தொண்டாற்றுவோம் என்று ஐயா கோவை செல்லியார் ஐயா அவர்கள் எப்படி உயிரிழக்கிற கடைசி நிமிடத்தில் பல கூட்டங்களிலே சொன்னார். நான் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இறுதி கட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடைசி வரை ஐயா உயிர் இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த அணியை ஆதரித்து அந்த கட்சியை ஆதரித்தார். அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது, அதை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு நாம் முயற்சிப்போம் என்கின்ற உறுதியோடு ஐயா 26ஆம் ஆண்டு இந்த நினைவு நாளில் ஐயா கோவை செல்லியார் அவருக்கு மீண்டும் மீண்டும் நம் புகழ் வணக்கத்தை, வீர வணக்கத்தை தமிழ்நாடு குங்கி இளைஞர் பேரவை சார்பாக மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.